Volkswagen Polo இபிஎஸ் மாடியூல் கிராஷ் டேட்டா எப்படி லான்ச்சில் ரீசெட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனர் ஆக்சிடெண்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்தே பவர் ஸ்டேரிங் லைட் மீட்டரில் கண்டினியூஸாக ஆனாக இருக்குது, ஸ்டேரிங் டைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பவர் ஸ்டேரிங்கில் போய் என்ன ஃபால்ட் கோடு இருக்குன்னு ரீட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராஷ் ஷட் ஆஃப் வாஸ் ட்ரிகர் P160900. இது வந்துட்டு என்ன ஃபால்ட்னா வந்துட்டு ஐபிஎஸ் மாடியூலில் இருக்க ஒரு மெமரி சிப் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் அக்கர் ஆகிருக்குன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம மாடியூல்லாம் சேஞ்ச் பண்ண வேணாம், ஜஸ்ட் இதை ரீசெட் பண்ணிட்டா போதும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா வந்துட்டு லாகின் ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணணும். ஸோ லாகின் கோட் போட்டு ஆக்சஸ் அப்ரூவ் ஆன பின்னாடி நம்ம பேசிக் செட்டிங் ரீசெட் பண்ணணும். ஸோ ரீசெட்டிங் ஆஃப் ஆல் அடாப்ஷன் வேல்யூஸ் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடாப்ஷன் வேல்யூஸ் ரீசெட் ஆகிடும். ஸோ ஃபினிஷ்டு கரெக்ட்லின்னு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு ரீட் டிடிசி கொடுத்தோம்னா எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லை. ஒரு டைம் வெளியே வந்துட்டு ஃபுல் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், வேறு எதுவும் ஃபால்ட்டு இபிஎஸ் ரிலேட்டடாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கேஸில் உங்களுக்கு நீங்கள் எந்த விதமான மாடியூலோ இல்லை ஷோரூமில் இவங்க கேட்டப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல் செட் ஆஃப் காலம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ஸ்டேரிங், மோட்டார், மாடியூல், ரேக் எல்லாமே சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஃபால்ட் போகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் அந்த மாடியூலில் இருக்க கிராஷ் டேட்டா மட்டும் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற மாடியூல், ஸ்டேரிங், ரேக், மோட்டரே வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ஃபுல் ஸ்கேன் பண்ணதில் இபிஎஸ்சில் எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லை. மற்றபடி ஏர் பேக், ஏசி கண்ட்ரோலில் தான் ஃபால்ட் இருக்குது. பட் அதுக்கும் இதுக்கும் ரிலேஷன் இல்லாதனால நம்ம வந்துட்டு அதை இக்னோர் பண்ணிக்கலாம். டைம் கிளியர் டிடிசி கொடுத்துட்டு வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்டேரிங் ஃப்ரீ ஆகிடுச்சான்ட்டு. ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ஃபால்ட் கோட் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். பவர் ஸ்டேரிங்கில் அந்த ஃபால்ட் ரிப்பீட் ஆகுதா? ஸோ இப்போ எந்த டிடிசி இல்லை. ஸோ இந்த மெத்தடில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா Volkswagen Skoda எல்லா வெஹிக்கிளுக்கும் இபிஎஸ் மாடியூல் ரீசெட் லான்ச்சில்